அதிமுக கட்சியும் இரட்டை இலை சின்னமும் இபிஎஸ் அணியிடம் இருக்கக்கூடிய நிலையில் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுக பல பிரிவுகளாக உடைந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு மார்ச்சில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானங்கள் படி எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் கட்சியும் இரட்டை இலை சின்னமும் சென்றன. இதை நீதிமன்ற உத்தரவுகளும் உறுதி செய்தன. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் மனு தாக்கல் செய்தார். அதில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு 2017ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை புகார்கள் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினை தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை இபிஎஸ் தரப்பு அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு அளித்த மனுவுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை எனவும் மனுவில் தெரிவித்துள்ளார். தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டுமென மனுவில் மனுதாரர் சூரியமூர்த்தி கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் கிடைக்கப்பெற்றதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பன்னீர்செல்வம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இந்த விவகாரத்தில் தங்கள் தரப்புக்கு நோட்டீஸ் அளிக்கப்படவில்லை எனவும் தங்களது தரப்பையும் கேட்ட பின்னரே முடிவெடுக்க உத்தரவிட வேண்டுமென கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து சூரியமூர்த்தியின் மனு குறித்து 4 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்க வேண்டுமெனவும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவு ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு சாதகமான உத்தரவாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் சிவசேனா தேசியவாத காங்கிரசிற்கு ஏற்பட்ட நிலை தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக பாஜகவில் இருந்து வெளியேறியதனால் பாஜக இப்பொழுது அதிமுக எடப்பாடி இரட்டை இலை சின்னத்தையும் பலகீனப்படுத்துகிற முடிவுக்கு வந்துவிட்டதை போலதான் தோன்றுகிறது. அது ஏன்னா நம்ம திடீர்னு இப்ப இந்த வழக்கு ஒன்று வருது, நீதிமன்றம் தீர்ப்பு, தேர்தல் ஆணையத்தினுடைய பதில், இதுல அண்ணன் ஓபிஎஸ்னுடைய இடையிட்டு இந்த முறையீடு, இதைகளெல்லாம் பொருத்தி பார்த்தா மீண்டும் இரட்டை இலை எடப்பாடியிடம் உறுதிப்படுத்தி இருப்பதை கேள்விக்குறியாக்கிய தீர்ப்பு வரும்னு பார்க்க. சென்னை உயர்நீதிமன்றம் தந்த உத்தரவால் அதிமுகவுக்கு அளவு கூட பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ஒரு ஏற்கனவே அதாவது இது சிவில் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு சப்ஜெக்ட் டு கண்டிஷன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சின்னம் ஒதுக்கப்பட்டதில் மாற்றி தேர்தல் ஆணையம் நிச்சயமா முடிவெடுக்காது. ஒருவேளை இன்கேஸ் நான் ஒரு புள்ளி போட்டு சொல்றேன், அப்படி ஒரு மாற்றி முடிவு எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அதிமுகவுக்கு மேலும் வலு சேர்க்கும். அதாவது வெற்றி பெறக்கூடிய 2026 தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அதிமுகவை பின்னிருந்து சில சக்திகள் இந்த சின்னத்தை முடக்கிட்டாங்க அப்படிங்கிறது அதிமுக ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பார்க்கலாம். இதே மாதிரி சிவில் வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா திரு அஜித் பவார் அவர்களும் அதே மாதிரி சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே பிரிவும் மும்பை உயர்நீதிமன்றத்தில் இதே மாதிரி சிவில் வழக்குகள் இருக்கிறப்ப அவங்களுடைய எதிர்த்தரப்பை சேர்ந்தவங்களுக்கு சின்னத்தை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்குது அப்படிங்கிறது நினைவுறுத்த விரும்புறேன். இந்த நிலையில் இபிஎஸ் தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திடம் ஓபிஎஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த சின்னம் முடக்கப்படுமா என்பது விவாத பொருளாகியுள்ளது.